கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எபிரேய நிருபத்திலிருந்து 11ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்து தியானிக்க இருக்கோம். இந்த நிருபம் மிக மிக முக்கியம். அதாவது நம்ம வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் விவரித்து சொல்வது நம்முடைய வழக்கம். அது ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், யாக்கோபாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தாவீதாக இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன செய்தார்கள் என்று நம்ம சொல்லுவோம், சொல்லி மற்றவர்களை உற்சாகப்படுத்துவோம். நாமும் இப்படி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்திருக்க வேண்டும், அவர்களுடைய செயல்களுக்கு பின்பாக இருந்தது என்ன அப்படின்னா, அடிப்படையாக இருந்தது அவர்கள் தேவன் மீது வைத்த விசுவாசம் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடிந்தது. நான் பிறருக்கு சொல்லுகிறப்ப நீங்க எல்லாம் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறப்ப நம்முடைய முற்பிதாக்களை போல தேவனை விசுவாசிக்காமல் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்போமானால் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் தெய்வீக காரியத்தை செய்வது பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால நம்முடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் செயல்கள் எல்லாம் பார்க்கிறப்ப அதுக்கு அடிப்படையாக இருந்தது அவர்கள் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசமே அதற்கு ஆதாரம். அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுதான் அவருடைய செயல்கள். இப்ப நம்ம எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பற்றி 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். எப்படிங்க கூப்பிட்டவன போக முடியுது? ஊர் என்கிற ஒரு கல்தேயர் தேசத்துல அவர் இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. நீ வா அப்படின்னு கூப்பிடுறாரு அல்லவா? அவர் புறப்பட்டார். கர்த்தர் சொன்ன உடனே ஏன் புறப்பட்டார் அப்படின்னா, சொன்ன கர்த்தர் யார் என்பதை விசுவாசித்ததுனால. அதனால அவருடைய அடி என்பது விசுவாசம் தான் அடிப்படை காரணம். அதனாலதான் அவரு கர்த்தர் சொன்னபடி நடக்க முடிந்தது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கூப்பிட்டார் வந்தார் என்பதல்ல, கர்த்தரை விசுவாசித்தான், சொன்னவர் யார் என்பதை அறிந்தான். அதனால அவர் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு வருகிறார். விசுவாசம். இது பழைய ஏற்பாட்டுல படிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டுல அது எப்படி படிக்க முடியும்? நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 12ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடி கீழ்ப்படிந்தான். எதனால? சொன்ன கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தினால. விசுவாசத்து இல்லாம ஆபிரகாமுக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய செயல்கள், காரியங்கள் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் ஒன்றும் அவர்களாலே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு கர்த்தர் மீது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இதான் செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், சொன்ன கர்த்தர் யாருன்னு தெரியும், அதனாலதான் நம்ம காரியங்களை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாம முடியாது. அதனால சொல்லப்பட்டு விசுவாசத்தினால ஆபிரகாம் புறப்பட்டுக்கிறார். தன்னை அழைத்த கர்த்தர் யார் என்பதை அவர் விசுவாசித்தார். அதான் ரொம்ப முக்கியம். வயதான காலத்தை நம்ம பின்னால பிடிக்க போறோம். அப்ப அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய அனைத்து செயல்களுமே தேவன் மீது கொண்ட விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் கிரியையாக இருக்க வேண்டும். இல்லாத கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கிடப்பட மாட்டார். இது ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப எபிரேயர் 15ஆம் அதிகாரத்துக்கு விசுவாசத்தினால் 8ஆம் வசனம், ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். அப்ப உண்மையான விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலோடு தொடர்புடையது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அதனால கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். கீழ்ப்படிதல் விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, இப்ப 9வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்ப விசுவாகி அவர் சொல்லி புறப்பட்டு 12ஆம் அதிகாரத்திலே அவர் கானான் தேசத்துக்கு வந்துருவாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எனக்கு
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாம் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அவங்க மிஷன் இஸ் ஓவர். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்படி வா அப்படின்னு கூப்பிடுறப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான் தேசம் வந்தாச்சுல்ல. வந்தவங்க அங்க உட்கார வேண்டியதானே, கர்த்தர் சொன்ன தேசத்துல வந்தாச்சு, அதுல பெர்மனண்டா செட்டில் ஆயிட வேண்டியதானே. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் அதை விட மேலானது. அவனுடைய விசுவாசம் பூமிக்குரிய ஒரு விசுவாசம் அல்ல, ஒரு அதோடு முடிந்து போவதல்ல, அதை விட மேலான ஒரு விசுவாசத்தை தேவன் மீது அவர் வைத்திருந்தார். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. ஏன் ஆபிரகாம் கானான் தேசத்துல வந்த பிறகு தன்னுடைய குடியிருப்பை அங்கும் இங்குமாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய கூடாரத்தை அங்கே எல்லாம் போட்டாரு? அதுக்குள்ளே அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்னவென்றால், அவர் மட்டுமல்ல, அவருடைய பின் சந்ததியாரும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். ஏன்? அதுக்கு காரணத்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஏன்னா அவருக்கு கானான் தேசம் அவருடைய அல்டிமேட் கோல் கிடையாது. பிராமிஸ் தான், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி நோக்கம் கிடையாது. அது அடைந்தால் போதும் என்பதல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்துல வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அவனுடைய இது என்னன்னா, தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அதனால அவர் கூடாரத்தில் வாசம் பண்ணினார். நம்ம சொல்லுங்க, ஏங்க ஆபிரகாம் ஆண்டவர் கானான் தேசத்தில் அழைத்து வந்தார், அங்க உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே? எதுக்கு அவர் கூடாரத்துல அங்கெங்கும் கூடாரத்தை பெய்த்து கொண்டு பெத்தேலுக்கு போக வேண்டும், அங்க போக வேண்டும், இங்க வேண்டும்? ஆனால் அப்படி போகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்ததுனால கானான் தேசத்துக்கு வந்த பிறகு நிரந்தரமாக ஒரே இடத்துல அவர் தங்கவில்லை, கூடாரத்துல இருந்தார். யாராவது கேட்டா, தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இல்ல, அந்த நகரம் எப்ப நம்ம அடைய போறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகுதான் அடைய போறோம். நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நீங்க படிச்சீங்கன்னா இப்படி நிறைய வசனம் வரும். இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சாராளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது 16வது வசனம் படிச்சு பாருங்க. அது இல்ல, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் அவர்கள் பரம ஹெவன்லி பிளேஸ் தான் விரும்பினார். பரமதேசத்தை விரும்பினார்கள். அதனாலதான் அவர் ஆபிரகாம், அவருடைய பிள்ளைகள் ஈசாக்கு, யாக்கோபு, சந்ததியார் எல்லாம் கூடாரத்திலே வாசம் பண்ணினார்கள். நிரந்தரமாக இந்த பூமியை நோக்கமாக வைத்து வாழவில்லை, பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். நம்முடைய நோக்கம் அதுதாங்க. இதே இதுல 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம். நம்ம எங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? 22வது வசனம். 12ஆம் அதிகாரம் 22, 12:22. நீங்கள் சீயோன் மலையிடத்திற்கு படிங்க. சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும். நம்ம சேர்ப்பது பரம எருசலேம், ஹெவன்லி ஜெருசலேம். பரம எருசலேம் இடத்துக்கு அவங்க சேர்ந்திருக்கிறோம். பரம எருசலேம் தான் நோக்கம். 13ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அதாவது நம்முடைய விசுவாசம் எது? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல இருக்கணும். தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரம், பரம தேசம், பரம எருசலேம், தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்டுள்ள, இங்க வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். 10ஆம் அதிகாரத்துக்கு வருகிறப்ப எபிரேயர் 10ல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு அருமையான ஒரு வசனம் வரும். சரி, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12:28. ஆதலால்
அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம் அப்படின்னா அது நித்தியமானது. அசையக்கூடியதெல்லாம் அழிந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும். அது உண்டாக்கப்பட்டவைகள். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறக்கூடியவர்களாகிய நாம், பெறுகிறவர்களாகிய நாம். இதான் அந்த ஃபெய்த். அதாவது உண்மையாக விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று சொன்னால், இல்லாவிட்டால் தேவன் சொன்னபடி அவர் கீழ்ப்படிந்து வந்தார் என்றால் இம்மீடியட் எஃபெக்ட் என்னன்னா கானான் தேசம். ஆனால் அவருடைய கானான் தேசம் அல்ல அவருடைய அல்டிமேட் கோல். தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவர் காத்திருந்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய சந்ததியார் எல்லாரும். இதை பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியாது. அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அப்படிதான் விசுவாசம். அஸ்திபாரம் உள்ள நகரம், பரம எருசலேம் இல்லையா? நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் படிச்சீங்கன்னா பரம எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறார். அதுக்குதான் அவங்க எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. சரி, இப்ப அடுத்த சாராளை பற்றி வருது பாருங்களேன். 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். அப்ப விசுவாசம் என்பது யாரு சொன்னா அந்த நபரை விசுவாசித்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. விசுவாசம் என்பது வெறும் வார்த்தையை நம்புவதல்ல. சொன்னவர் யார்? ஒருவர் சொல்லுவதை, அதாவது ஒரு காரியத்தை நான் நம்புகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது சொன்ன நபர் யார் என்பதுதான். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்திலே சாரால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் இல்லையா? அப்ப சொன்னவர் யாரு? கர்த்தர். எந்த கர்த்தர் சொன்னார்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் சொன்னார். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, உன் சந்ததியை பெரிதாக்குவேன். இப்ப நீங்க படிச்சு பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம். சொன்னவர் யார் என்பதுதான் விசுவாசம். சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தையை ஒருவர் சொன்னதை நான் நம்ப வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கை விசுவாசம் வருவதற்கு காரணமாயிருப்பது அந்த சொன்ன நபர் மேல் உள்ள நம்பிக்கையினாலதான் நமக்கு விசுவாசம் வருது. இவர் சொன்னாருங்க, செய்வார். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 21வது படிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். சரி, எந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார்? 17ஆம் வசனம் படிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எந்த தேவன்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இதான் ரொம்ப முக்கியம். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அப்ப இந்த ரோமர் 4 வர்றப்ப மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் தான் என்கிட்ட இதை சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போய்விட்டது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போய்விட்டது. சொன்ன தேவன் யாருன்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். சொன்னவர் யாருங்க? இவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அப்ப செத்து போன சரீரத்துல ஜீவனை அவரால் உருவாக்க முடியும். செத்து போன கர்ப்பத்துல ஒரு குழந்தையை பாதுகாக்க முடியும். சொன்னவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். அதான் அந்த விசுவாசம். வாசித்து பாருங்கள். அதே ரோமர் 4ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் படிச்சு பாருங்க. ஒரு சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன் நம்பிக்கையோட விசுவாசித்தான்னா, சொன்னவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், மரித்த உடலிலிருந்து உயிரை உண்டாக்கக்கூடியவர். சாராள் என்ன செய்யறாங்க? படிங்க அடுத்தது. அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் யாரு? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று அவனுக்கு வெளிப்பாடு.
அப்ப ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டது. செத்த பிறகுதானே உயிர் விட்டு செத்தவனை தான் உயிரோட எழுப்ப முடியும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அதான் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசம். அதனால என்னுடைய சரீரம் செத்து போனாலும் சரிதான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனாலும் சரிதான், நான் விசுவாசிக்கிற தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அதனால விசுவாசத்துல எந்த நிலைமையிலும் அவர் ஸ்டாக்கரிங், அதாவது தளராமல், எனக்கு வாக்கு கொடுத்தவர் சொன்னதை செய்ய வல்லவர். அதான் அதே மாதிரி சாராள் கர்ப்பம் அடைந்தால் ஈசாக்கு வந்து பிறந்தாச்சு. இது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம எபிரேயர் நிருபத்திலே படிக்கிறோம். சாராளுடைய குழந்தை விசுவாசம் தான் முக்கியம் ஒண்ணு. இப்ப நமக்கும் அதே விசுவாசம் தான் வேணும். எதுக்கு அப்படின்னா குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அல்ல. அதே ரோமர்கள் 4வது எடுத்துக்குவாங்க, அடுத்த வசனம். அது அவர்களுக்கு மட்டும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக. சரி, இதை பார்த்த பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீதியாக கண்டார், அதனால் நீதிமானாக அங்கீகரிக்கப்பட்டார். அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன விசுவாசிக்கணும்? வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இப்ப நம்முடைய விசுவாசம் எனக்கு 100 வயசு ஆச்சு, ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவார் என்பதல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார் என்று ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்மிடத்தில் எப்படி காணப்பட வேண்டும் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியான அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்படும். அவர் எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லுவாங்க, வயசான காலத்துல குழந்தையும் விசுவாசித்தா வயதான காலத்துல உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கவலைப்பட. அப்படி அல்லைங்க. அந்த விசுவாசம் இங்க எப்படி வரும்னா, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பின தேவனை விசுவாசிக்கிறப்ப எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ, அதே போல நம்மும் கர்த்தர் மீது வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தினாலே நீதியாக எண்ணப்படுவோம். நம்முடைய விசுவாசம் அதே மாதிரி விசுவாசம் வேண்டாம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்ப எபிரேயர்ல நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்க. இப்ப படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல 11 சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியினால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். விசுவாசம் என்ன? விசுவாசம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். அதான் விசுவாசம். நான் என்னுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய சரீரம் செத்து போச்சு, சொன்னவர் யாரு? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். செத்து போன சரீரத்தில் அவரால் உயிரை உண்டாக்க முடியும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட ஒருவனாலே வானத்தில் இருக்கிற பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார். அதான் எந்த தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை விசுவாசித்தனாலதான் 100 வயசுலயும் செத்து போன சரீரத்திலே குழந்தை பிறக்கும் வரும் சொன்னவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பின தேவனை விசுவாசிக்கிறப்ப நம்முடைய விசுவாசமும் நீதியாக எண்ணப்படுகிறது. நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றோம். நீதிக்கு ஏதுவான விசுவாசம், தேவன் அங்கீகரிப்பதற்கு ஏதுவான விசுவாசம் இதுதான். இவர்கள் அப்படின்னா ஆபிரகாம், சாராள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 13ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், அது பழைய ஏற்பாட்டை படிச்சா புரியாது. கானான் தேசம்னு போயிட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அஸ்திவாரம், தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திவாரம் உள்ள தேசம் தான். பரம தேசம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதை அவர்கள் அடையவில்லை. ஆனால் அதை தூரத்திலே கண்டு கட்டி அணைத்துக் கொண்டு நம்பி
அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் நாங்கள் பரதேசிகள், நாங்கள் கொஞ்ச நாள் வாழக்கூடியவர்கள் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். சிலவங்க சொல்லுவாங்க விசுவாசம் போச்சுன்னா மரணம் வருங்க. விசுவாசத்தோட மரித்தார்கள். நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாங்கள் இன்னும் அடையவில்லை. அதை எப்ப அடைவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அடைய போறோம். நமக்கும் அதே விசுவாசம் தான். அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட ராஜ்யத்தை பெறப்போகிறவர்கள், பரம எருசலேமிலே நாம் வாழப் போகிறவர்கள். இதெல்லாம் எப்ப நிறைவேறும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறப்ப. அப்ப இவர்கள் எல்லாம் உயிரோடு நாம எல்லாரும் சேர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைய போகிறோம். நாம் அல்லாமல் அவர்களை பூரணப்படும். இயேசு கிறிஸ்துவ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிறிஸ்து இல்லாமல் இவைகளை நாம் அடைய முடியாது. கிறிஸ்துவ தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20-21 முடிங்க. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20-21. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அவருக்குள் தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அப்ப வாக்கு தத்தம் எப்ப நிறைவேறும்? கிறிஸ்துவனுடைய வருகையில தான். அதான் 39. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இல்ல, இயேசு கிறிஸ்துவில தான் எல்லாம் நிறைவேற போறதா. அவருடைய வருகையில தான். வருகைக்காக அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளும் காத்துக் கொண்டிருக்கிறோம். சரியா? நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுகிறப்ப ஒருவேளை உலக தவறாக சிலவளை புரியுதா? எப்படின்னா, சொந்த தேசத்துக்கு போறோம்னு சொன்னாங்க. ஆபிரகாம்கிட்டையும் ஈசாக்கிட்டையும் யாக்கூப்கிட்டையும் கேட்டா, நீங்க என்ன ஒவ்வொரு முறையும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப சொல்றாரு, நாங்க எங்க சுயதேசத்துக்கு போகிறோம். சுயதேசம் என்று சொன்னால் அவர்கள் விட்டு வந்த தேசம் அல்ல. சுயதேசம் அந்த கல்தேயருடைய அந்த ஊர் என்கிற அந்த இடம் அல்ல. அடுத்த வருஷம் இப்படி 14 இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஓன் கண்ட்ரி, அதுக்கு நாங்க போறோம். எங்க சுயதேசத்துக்கு போகிறோம். சுயதேசம் என்பது அவர்கள் இப்ப நான் ஒரு நாட்டுல ஊர்ல பிறந்திருக்கேன். என் சொந்த ஊருக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? நான் பிறந்த ஊருக்கு போறேன்னு அர்த்தம். அவர்கள் சுயதேசம் என்று சொல்வது சொந்த ஊர் அல்ல. ஊர் என்கிற தேசம் நாட்டை அல்ல. கல்தியர் தேசத்தில் உள்ள நாட்டை அல்ல. மாறாக தேவரால் கட்டி உண்டாக்கப்பட்ட அஸ்திபாரம் உள்ள நகரம், ஹெவன்லி பிளேஸ், ஹெவன்லி கண்ட்ரி, பரம எருசலேம். அதுதான் அவங்க சொந்த தேசம்னே சொல்றாங்க. இங்க விட்டு வந்ததையோ இல்லாவிட்டு இந்த பூமியில் இருக்கிற கானான் தேசத்தையோ சொந்த தேசம் என்று சொல்லவில்லை. சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லுகிறத தப்பா புரிஞ்சிடக்கூடாது. சொந்த தேசம் ஆண்டவர் இந்த பூமியில தந்த கானான் தேசம், இல்லாவிட்டால் நாங்கள் விட்டு வந்த தேசம் அப்படின்னு இல்ல. சொந்த தேசத்துக்கு நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. 16 சுயதேசம் என்பது எதை காட்டுகிறார்? அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. பரமதேசத்தை தான் விரும்பினார்கள். நம்முடைய விசுவாசத்தினால பரமதேசத்தை விரும்ப வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பரமதேசத்தை விரும்பினார்கள். அதனால தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. தேவன் என்ன சொல்றார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்றாரு. ஏன்? அவர்களுக்கு இருந்த இது என்னன்னா, அவர்கள் பரமதேசத்தை விரும்பினவர்கள். அதனால தேவன் அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி இந்த பரமதேசத்தை விரும்புகிறவருடைய தேவன் தான் நான் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்படி சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. இந்த தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றது நமக்கு நல்ல பெருமை. ஆனால் அவர் என்னை பார்த்து, நம்மை பார்த்து, நான் இவர்களுடைய தேவன் என்று சொல்கிறார். ஏன்னா நம்முடைய நித்திய நம்பிக்கையை வைத்த விசுவாசத்தை வைத்து அப்படி சொல்ல முடியும். அதான் ஆகிலும் மேன்மையான
பரமதேசத்தை விரும்பினார். ஆகையால் இந்த பூமியில எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்டவர்களோடு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வெட்கப்படுகிறார். அவர்களை பார்த்து இவர்களுடைய தேவன் என்னுடைய நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டார். பரமதேசத்தை அவர்கள் விரும்பினதுனால தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய தேவன் எனப்பட விடுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். எந்த அளவுக்கு நம்ம பரமதேசத்தை வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் தம்மை நம்மோடு கூட அடையாளப்படுத்திக் கொள்வார். நான் இவர்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லுவார். இந்த பூமிக்குரிய தேசத்தை விரும்பி இந்த பூமியில தான் நம்முடைய வாழ்வை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார். He won't identify such a people, those who are claiming that we are going to live forever in this earth. இந்த பூமியில நாங்க என்னென்னைக்கு வாழ போறோம், இதுதான் எங்களுடைய எட்டர்னல் அபைடிங் பிளேஸ் ஒருத்தர் நினைச்சார்னா தேவன் அவர்களை தன்னோட ஐடென்டிஃபை பண்ணவே மாட்டார். பரமதேசத்தை வாங்கித்ததுனால அவர் வெட்கப்படவில்லை. ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் நான், யாக்கோபின் தேவன் என்று தன்னை அவர் பிரகடனப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டை படிச்சு பாருங்க. நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் அவர் தான் என்று சொல்லுங்க. அவங்க பரமதேசத்தை விரும்பினாங்க. இந்த மாலை வேளையில பைபிள் ஸ்டடியில இருக்கிறப்ப நம்முடைய விருப்பம் எது? பரமதேசத்தினுடைய அந்த பிடிப்பு எவ்வளவு நமக்கு இருக்கு? அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார் இல்லையா? பரம எருசலேம் ஒரு நகரம். நீ வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த நகரத்தை நம்ம அங்க பாக்குறோம். எந்த நகரம்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். புதிய எருசலேம் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். கலாத்தியர்களை நிருபத்தை படிங்க. கலாத்தியர்ல நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எதை நம்ம வாஞ்சிக்கிறோம்? மேலான எருசலேம் அப்படின்னு வரும் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல வருகிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 26வது வசனம் 26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேம், ஹெவன்லி ஜெருசலேம், பரிசுத்த நகரம். அதுதான் ஆபிரகாம் விரும்பினார். அதனால ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று தேவன் சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. இவங்க தாங்க என்னுடைய ஆட்கள், நான் அவருக்கு சொந்தம். அவர்கள் மூலமாக தேவன் உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பரமதேசத்தை விரும்பினார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் முடினார். அடுத்து 17வது வசனத்துல வருகிறப்ப, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்த வசனத்தை படிக்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பலியாக, அதாவது மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒரு சின்ன 3 வரியில முடிச்சாச்சு. எந்த சந்தேகமோ எந்த தயக்கமோ கிடையாது. அது என்ன? விசுவாசத்தினால. விசுவாசம் எதையுமே உடனடியாக காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக செய்யும். அதான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அதிகாலையில எழும்பி தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு சொல்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல. அது எப்படி முடிஞ்சது? அதிகால நேரம் முடியறதுக்கு முன்னால நீங்க படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லப்படுறது? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பயத்துமே இல்லைங்க. காலையில எழுப்பிட்டாருங்க. அது என்ன ஃபெய்த்? விசுவாசம். என்ன ஃபெய்த்?
விசுவாசம் என்பது பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. கர்த்தர் சொன்னார் கொண்டு போறேன்ல, அதுக்கு ரீசன் தெரியணும். ஏன் இப்ப அதுக்கு விளக்கம் இங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கா. நிறைய பேர் வந்து இந்த ஜீசஸ் பைபிள் இந்த இதெல்லாம் என்ன சினிமா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. மகனை கேட்ட பொழுது எவ்வளவு துக்கம் அடைந்தார் தெரியுமா? ரொம்ப ஒரே மகனை இப்படி கேட்டுட்டாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குறப்ப பிதாவானவர் துக்கம் அடைந்தார்னு பேசுற மாதிரி எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பார். நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு துன்பம் வந்தா கஷ்டப்படுற மாதிரி ஒரே மகன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா பைபிள் அப்படி சொல்லலைங்க. அவரை சூழ்ந்து நிற்கிறப்ப வந்து ஆண்டவர் நகைக்கிறார், அதாவது பரலோகத்தில் இருக்கிறவர் நகைக்கிறார் அப்படின்தான் 2ஆம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவர் காலையிலே புறப்பட்டு போறாரு. புறப்படுவ காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 18வது வசனம், ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அதான் ஒண்ணு. அதாவது 22ஆம் அதிகாரத்துல நான் காண்பிக்கிற இடத்துல உன்னுடைய ஒரே மகனை தகன பலியா கொடுத்தார். ஆனா 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 21:12. ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். அப்ப 21ஆம் அதிகாரத்துல ஈசாக்கின் இடத்துலதான் சந்ததி விளங்கும்னு சொல்லியாச்சு. இப்ப 22ஆம் அதிகாரத்துல நீ தகன பலியா கொடுன்னு சொல்லியாச்சு. ஆனா கர்த்தர் சொன்னதை விசுவாசி. ஏன்னா ஈசாக்கு இடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லியாச்சு. கர்த்தர் சொன்னதை பற்றி அடுத்த மனம் மாற மாட்டார். அப்ப நான் பலியாக கொடுக்க போகிறேன். நான் பலியாக கொடுத்தாலும் அவரை உயிரோட எழுப்பி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கித்தான் ஆகணும். வேற வழியே இல்லை. அப்படி நடத்தலைன்னா கர்த்தர் போய் சொன்னான்னு அர்த்தம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 21:12. அதனால இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் எப்படி வல்லவராய் இருக்கிறார் என்று. உயிர்த்தெழுதல் என்னுடைய மகனை உயிரோட எழுப்ப தேவன் வல்லவர். அவன் விசுவாசித்த தேவனே மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்புறது தேவன். அதனால அவர் அதிகாலையில் எழுப்பி போறார். சொல்லுங்க, மனைவிட்ட கூட சொல்லாம போயிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு எல்லாம் சில வேளையில பைபிள்ல இல்லாததை கற்பனை பண்ணிடுவாங்க. 21 சொல்லி இருக்கு, ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கு. அதான் அந்த சந்தை விளங்குன்னு சொல்லி. அப்ப நான் பலி கொடுத்தாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லமை உடையனால் ரோம நாள்ல படிச்சு மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனை இவர்கள் விசுவாசித்தார். அதனாலதான் போறாங்க. அங்க போய் வேகமா விறகெல்லாம் ஏற்கனவே விறகெல்லாம் பிளந்து கட்டையெல்லாம் எடுத்துட்டு வெட்டுக்கத்தையும் எடுத்துட்டு தான் மேல போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன நடக்குது பாருங்க. இப்ப எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வல்லவராக இருக்கிறார் என்று 19வது வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். முடிஞ்சு போச்சுங்க. பலியாக அவர் ஒப்பு கொடுத்துட்டார். கட்டைக்கு மேல கடத்தியாச்சு, கட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் வெட்டுவார், அவ்வளவுதான். கத்திய வாங்கியதுன்னு வெட்டதான். அப்பதான் இந்த கர்த்தரை இடைப்படுகிறார். பலியாக ஒப்பு கொடுத்து திரும்ப கர்த்தரை ஆபிரகாமே பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாது. அவரை பொறுத்த மட்டும் அவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நபர் தான் ஈசாக். அப்ப திரும்ப அந்த பலிபீடத்தில் எடுக்கிறப்ப உயிர்த்தெழுந்த, அதாவது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஈசாக்கை பிகர், அதாவது ஒரு சித்திரமாக வெளியே காட்டுறார். அதான் பிகர், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டார். மலையில இருந்து கீழே இறங்கி வர்றப்ப உயிரோட எழுந்த ஈசாக்கை அழைத்து கொண்டு வருகிறார். இல்ல, அதான் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். விசுவாசம் எதையும் தகுதிகள் இல்லாம தைரியமா செய்யும், வேகமா செய்யும். உண்மையான விசுவாசம் தூங்க விடாது. அதிகாலையில் எழுப்பி போவோம். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கிடத்திலிருந்து சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப ஈசாக்கவே தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் அவனை திரும்ப உயிரோட எழுப்பி ஈசாக்கின் மூலமாக சந்ததியை உருவாக்கித்தான் ஆக வேண்டும்.
கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். அதான் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கெல்லாம் வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பு கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க சொல்ல மாட்டாங்க. ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுய நம்பிக்கையை ஏற்படுத்த இன்னைக்கு உள்ள பிரசங்கம் எல்லாம். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்ட, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை அறிந்தது. ஆபிரகாமும் மனைவியும் அதை அறிந்தார்கள். மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவர், பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டார். அது இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யாரு ஆபிரகாம் இந்த இது பண்ணது, ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்ததை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பார்க்க அடுத்தது ஈசாக்கினுடைய விசுவாசம் பாருங்க. அடுத்தது 20வது விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இது கூட பாருங்க விசுவாசமா. ஈசாக்கிக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாக்கோபும் ஏசாவும். அது 2 பிள்ளைகளை ஆசீர்வதித்த மட்டுமல்ல, அந்த 2 பிள்ளைகளுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்பதை அவர் ஆசீர்வாதமா சொல்றாரு. வருங்காரியங்கள் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஈசாக்கு, அதாவது யாக்கோபு ஏசா. நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் சொல்லுவாரு. அந்த சந்ததியை பற்றி கொடுப்பாரு பாருங்க. மூத்தவர் இளையவனை சேவிப்பார் இல்லையா? அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கல. இன்னைக்கு அதானே. ஏசாவுடைய சந்ததி எங்க போச்சு? ஏசாவுடைய இடம் எங்க போச்சு? ஆனா யாக்கோபுடைய சந்ததி இன்றைக்கும் இருக்கிறது. அவன் ஆளுகை செய்கிறவன். அதை முன்கூட்டியே விசுவாசத்தினாலதான் ஆசீர்வதித்தார். விசுவாசத்தினால் அதுக்கு நிறைய காரியங்கள் அங்க வந்து அவன் சேஷ்ட புத்த பாகத்தை விட்டது, அது விட்ட பிறகு ஆசீர்வாதத்தை கேட்டது, இல்லாம போனது, வயதான காலத்துல 2 பேரை ஆசீர்வதித்தது, இதெல்லாம் வந்து விசுவாசத்தினாலே செய்தது. அது இன்றைக்கும் நிறைவேறி நம் கண் முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோமே நான் இடிப்பேன், அப்ப இடிச்சார், அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு இது இருந்தாலும் இது பண்ண மாட்டாங்க. ஆனா யாக்கோபுடைய சந்ததி இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு ஆசீர்வதித்தது. அதான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். வருங்காரியம் என்ன? மூத்தவன் இளையவனை சேவிப்பார். அதான் வருங்காரியம். ஏதோ எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறார். அதாவது ஏசாவுடைய சந்ததியார் இஸ்ரவேலை அவர்களால் பிடிக்கவும் முடியவில்லை, ஆளவும் முடியவில்லை. அவர்கள் இன்றைக்கும் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இதுல ஈசாக்கினுடைய அந்த வருங்காரியத்தை குறித்து அவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், குழந்தைகள் வயிற்றில் இருக்கிறப்பவே கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறார். யார்கிட்ட? ஈசாக்கிட்டையும் ரெபேக்காட்டையும். மூத்தவன் இளையவனை செய்யும். அது அப்படியே காலங்கள் கடந்த பிறகு வயதான காலத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்ப அதை மனதிலே வைத்துக் கொண்டு கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். அதான் விசுவாசம். கர்த்தர் சொன்ன வார்த்தை, பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தையை மனதிலே வைத்துக் கொண்டு அதை அப்படியே 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு அப்படியே ஆசீர்வதிக்கிறார். வருங்காரியம். அதான் விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். அடுத்து யாக்கோபு பற்றி சொல்லப்பட்டிருப்பாங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 20 ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எப்ராயிம், மனாசே, இதெல்லாம் விசுவாசத்தினால. ஏன்னா நீங்க இன்னும் சொல்ல போன இவங்க மட்டும் இல்ல, யாக்கோபு என்ன பண்ணுவார்னா, எகிப்துல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அழைப்பித்து ஒவ்வொரு, அதாவது ரூபன் முதல் கடைசி உள்ள வரையிலும் அவங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து இறந்து போனார். கோலிலே அதான் அந்த சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விசுவாசம். ஏன்னா அதான் பெரிய இது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கும். அந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யோசேப் விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் 2 ஆசீர்வதித்து தன் கோலில் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டார். அங்க வந்து ஒரு நிகழ்ச்சி மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க அதுக்கு காரணம், அந்த நிகழ்ச்சி யாக்கோபு செய்வதற்கு காரணம், இப்படி செயல்படுவதற்கு காரணம் அவன் கர்த்தர் மீது கொண்ட விசுவாசம். 22வது வசனத்தை படித்து நம்ம முடிச்சிடலாம். யோசேப்பு பற்றி. விசுவாசத்தினாலே யோசேப்பு
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். யோசேப்புக்கு மரணம் வருதுங்க. கர்த்தர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், 4 தலைமுறைகள் தங்களுக்கு சொந்தமில்லாத தேசத்தை அவர்கள் சேவிப்பார்கள், அடிமைகளாக இருப்பார். 4வது தலைமுறையில அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வருவார்கள் என்று, தேசத்துக்கு வருவாங்க என்று. இது கர்த்தருடைய வார்த்தை. இதை அப்படியே விசுவாசித்தார். அதனால யோசேப்பு மரண நேரத்துல சொல்றாரு, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 26. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 26 வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். ஆணையிடுவித்துக் கொண்டான். இந்த விசுவாசம் எப்படி வந்தது? கர்த்தருடைய வார்த்தை நம்பினாங்க. எகிப்துல என்னுடைய சந்ததியார் என்றென்றைக்கு இருக்க போவதில்லை, ஒரு நாள் இங்கிருந்து விடுதலை பண்ணி அவர்கள் சொந்த தேசத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி பூமிக்கு அழைத்து செல்வார். ஆகவே மரண நேரத்துல விசுவாசத்தினால அதை சொல்றாரு. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்திருக்கிறார்கள். அதனால நர்சாட்சி இல்ல, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருஷம் முடிஞ்சு புறப்பட்டு போகிறப்ப, பஸ்காவை அனுசரித்து புறப்பட்டு போகிறப்ப யோசேப்பினுடைய சரீரத்தையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ரொம்ப ஆச்சரியம். எதை குறித்து விசுவாசித்தார்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பூமிக்கு அழைத்து செல்வார் என்று விசுவாசித்தார். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. நம்முடைய ஃபெய்த் எவ்வளவு பெருசா இருந்தது. விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைத்திருந்த விசுவாசம், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாரோ என்ன சொல்றாங்க அதை நம்புன்னு சொல்றாங்க. அது அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லாருமே அந்த விசுவாசம் தான் தேவனுக்கு முன்பாக அவர்கள் நற்சாட்சி பெறுவதற்கு காரணமா இருந்தது. ஒருவேளை விசுவாசம் இல்லாம வேற இந்த வார்த்தைகளா ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக கொடுத்தது, இப்ப சொல்றாங்க இல்ல, நீங்களும் உங்க பிள்ளைங்களை பலியா கொடுக்கணும், கர்த்தருக்குன்னு கொடுக்கணும், ஆபிரகாம் கொடுத்தாருன்னு கொடுத்துட்டா. இது விசுவாசத்தில், அதெல்லாம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்துல செய்ய வேண்டிய காரியம். விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம் இல்லையா? நம்ம ஏற்கனவே படித்தது போல, கலாத்தியர்ல படிக்கிறது போல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அதாவது அன்பிலே நம்முடைய செயல் இருக்கணும், ஆனா அதுக்கு அடிப்படை விசுவாசமாக இருக்க வேண்டும். அன்பில்லாமல், ஏதாவது விசுவாசம் இல்லாமல் எந்த செயல் செய்தாலும் அது தேவனுக்கு முன்பாக எண்ணப்பட மாட்டாது. நான் இப்ப பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன், கர்த்தர் மேல் விசுவாசியாமல் பைபிள் ஸ்டடி எடுத்தேன்னா எனக்கு இந்த பைபிள் ஸ்டடி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாம ஊழியம் செய்தேன்னா ஊழியத்துக்கு பிரயோஜனம். ஆண்டவர் சொல்ல, நீ என்ன ஊழியம் செய்த அப்படின்னு. நான் சொன்ன, ஊழியம், நீ என் மீது விசுவாசம் இல்லாமலே ஊழியம் செய்திருக்க, அதெல்லாம் எடுபடாது. ஆண்டவர் சொல்ல, உங்களை எனக்கு தெரியாதுன்னு. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன் அப்படின்றார். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னம்பித்தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே வாழ்கிறேன், பிழைக்கிறேன் சொல்றார். விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறேன். ரொம்ப முக்கியம். விசுவாசித்தேன் அதனால் பேசுகிறேன், விசுவாசிக்கிறேன் அதனால் பிழைக்கிறேன். ஆண்டவருக்கு ஊழியம் விசுவாசிக்கிறேன், அதனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய திறமை இருக்குது, நல்ல பேச்சு சாமர்த்தியம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவர் அறிய மாட்டேன்னு சொல்லி அறிவே அப்படின்னு. ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இல்லைன்னா தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற முடியாது. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் இதை செய்கிறேன். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் போகிறேன். சொல்ல தெரியும்.
நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தங்களுடைய விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர். கர்த்தர் வருகிறப்பதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த இது வெளிப்படும். எப்படிப்பட்ட what kind of faith that will be revealed when Jesus Christ வருகிறப்ப அவருடைய கம்மிங்ல அப்பதான் தெரியும் நம்ம எவ்வளவு கர்த்தரை விசுவாசித்து நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில எவ்வளவு காரியங்களை நாம் செய்திருக்கிறோமோ அது மட்டுமே கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கிடப்படும், அது மட்டுமே அங்கீகரிக்கப்படும், அது மட்டுமே நற்சாட்சியாக எண்ணப்படும். மீதி எல்லாமே குப்பையா மாறிடும். முற்பிதாக்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். மீதிய மோசையை குறித்து நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல நம்ம படிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மோசையை பற்றி நிறைய காரியம் இருக்குது. விசுவாசத்தினுடைய செயலை மோசையில நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.